வணக்கம். முன் செய்திகளுக்காக அன்பரசி. இன்றைய முதன்மை செய்திகள். மாமூல் தர மறுத்த வியாபாரிக்கு கத்திவெட்டு. பாதுகாப்பில்லாத நிலைமையால் கடைகளை மூடி சாலை மறியல், போலீசுடன் வாக்குவாதம். தானே புயலால் பசுமையை இழந்தது புதுவை. கருவடிக்குப்பம் கோவிலில் சாய்ந்த மரங்களுக்கு மீண்டும் உயிர் கொடுக்க வனத்துறை தீவிரம். புதுவையில் மேலோங்கி வரும் ரவுடிகள் அட்டகாசம். கடுமையான நடவடிக்கை எடுப்பது குறித்து எஸ்பி சிவதாசன் தலைமையில் ஆலோசனை. இனி விரிவான செய்திகள். புதுவை 100 அடி சாலையில் ரவுடிகள் மாமூல் கேட்டு தாக்குதலில் ஈடுபடும் செயலை கண்டித்து கடைகளை மூடிய வியாபாரிகள் மறியலில் ஈடுபட்டனர். புதுவை முதலியார்பேட்டை 100 அடி சாலையில் வெள்ளிக்கிழமையன்று இரவு இருசக்கர வாகன உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் கடைக்கு சென்ற ரவுடிகள் அங்கிருந்த உரிமையாளரை மாமூல் கேட்டு மிரட்டியுள்ளனர். அவர் மாமூல் தர மறுத்ததால் அவரை கத்தியால் குத்திவிட்டு தப்பியோடிவிட்டனர். இச்சம்பவத்தை கண்டித்தும் வியாபாரம் செய்வதற்கு பாதுகாப்பில்லாத நிலைமை இருப்பதாக கூறி அப்பகுதியைச் சேர்ந்த வியாபாரிகள் அனைவரும் சனிக்கிழமை அன்று தங்கள் கடைகளை மூடி மறியலில் ஈடுபட்டனர். 100 அடி சாலை பகுதியில் உள்ள கடைகளில் மாமூல் தர சொல்லி ரவுடிகள் தாக்குதல் நடத்தும் நிலைமைக்கு தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தினர். இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை தரப்பில் உறுதி அளித்ததை தொடர்ந்து வியாபாரிகள் தங்கள் போராட்டத்தினை விலக்கிக் கொண்டனர். புதுவை சித்தானந்தா கோவில் வளாகத்தில் புயலால் சாய்ந்த பழமையான மரத்தை மீண்டும் நடும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். புதுவையில் கடந்த டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி அதிகாலை வீசிய தானே புயலால் அதிகமான பொருட்சேதம் ஏற்பட்டதுடன் ஆங்காங்கே ஆயிரக்கணக்கான மரங்கள் முறிந்து விழுந்தன. இதுவரை பசுமையாக காட்சியளித்து வந்த புதுவை நகரம் தற்போது பொட்டல் காடாக காணப்படுகிறது. இதுபோன்ற சூழ்நிலையில் மக்களுக்கு இடையூறாக சாய்ந்த மரங்கள் அகற்றப்பட்டு வருகிறது. புதுவை கருவடிக்குப்பம் சித்தானந்தா கோவிலில் பழமை வாய்ந்த மரங்கள் தானே புயலுக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் சாய்ந்தன. இதில் உயிர் பெறும் நிலையில் உள்ள மரங்களை நிமிர்த்தி அவற்றை நேர்நிலைக்கு கொண்டு வருவதில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். புதுவையில் மாமூல் கேட்டு மிரட்டும் ரவுடிகளின் கொட்டத்தை அடக்குவது தொடர்பாக எஸ்பி சிவதாசன் தலைமையில் காவல்துறையினர் ஆலோசனை நடத்தினர். புதுவையின் வர்த்தக பகுதிகளில் வியாபாரம் செய்து வருபவர்களிடம் ரவுடிகள் மாமூல் கேட்டு மிரட்டுவது என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக வளர்ந்து வரும் வியாபாரிகளை குறிவைத்து அவர்களிடம் பணம் பறிப்பதை சில ரவுடிகள் வாடிக்கையாக கொண்டுள்ளனர். இதுபோன்றுதான் வெள்ளிக்கிழமை அன்று 100 அடி சாலையில் மாமூல் தர மறுத்த கடை உரிமையாளரை மனைவி கண்ணெதிரே கத்தியால் வெட்டி கொலை செய்ய முயன்றுள்ளனர். இதுபோன்ற நிலைமை புதுவை வடக்கு பகுதியில் ஏற்படாதிருக்கும் வகையில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை குறித்து எஸ்பி சிவதாசன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் சனிக்கிழமை அன்று நடத்தப்பட்டது. இதில் இன்ஸ்பெக்டர்கள் அங்கப்பன், ரகுநாயகம் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர்கள் கலந்து கொண்டனர். புதுவை பேட்ரிக் பள்ளியில் நடைபெற்ற ஓவிய கண்காட்சியை பல்கலைக்கழக இயக்குநர் ராமதாஸ் திறந்து வைத்தார். புதுவை சாரதாம்பாள் நகரில் அமைந்துள்ள புனித பேட்ரிக் பள்ளியில் ஓவிய கண்காட்சி திறப்பு விழா சனிக்கிழமை நடைபெற்றது. இதற்கு பள்ளி முதல்வர் மார்டின் தலைமை தாங்க சிறப்பு விருந்தினர்களாக புதுவை பல்கலைக்கழக இயக்குநர் ராமதாஸ், முதல்வரின் பாராளுமன்ற செயலாளர் வைத்தியநாதன், பாரதியார் பல்கலைக்கூட முதல்வர் ஜெயராமன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியை திறந்து வைத்தனர். இந்த கண்காட்சியில் இந்திய தலைவர்களின் ஓவியங்கள், தனிநபர் திறமைகள் போன்றவை ஓவியங்களாக வைக்கப்பட்டுள்ளன. இதனை பள்ளி மாணவ மாணவிகள் மட்டுமின்றி பொதுமக்களும் பார்வையிட்டு வருகின்றனர். புதுவையில் பிரெஞ்சு அமைப்பு முறை என்ற புத்தகத்தினை முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டார். புதுவை அம்பேத்கர் சட்டக் கல்லூரியும் பெங்களூர் தேசிய சட்ட பல்கலைக்கழகமும் இணைந்து சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதியரசர் டேவிட் அனுசாமியால் எழுதப்பட்ட பிரெஞ்சு அமைப்பு முறை 2ஆம் பதிப்பு என்னும் புத்தகம் வெளியிடப்பட்டது. இதனை முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டார். இவ்விழாவில் பெங்களூர் சட்ட பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர், சட்டத்துறை செயலாளர் ஜான் குளோது, பொம்பை மரியதாஸ்,
சட்டக்கல்லூரி முதல்வர் சாலமன் ராஜா மற்றும் பேராசிரியர்கள், வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். தேசிய அளவிலான 2020 கிரிக்கெட் போட்டி முதலிடம் பிடித்து சாதனை படைத்து வந்த புதுவை அணியினருக்கு முதல்வர் பாராட்டு. சுசிலாபாய் பள்ளியில் விழிப்புணர்வு கருத்தரங்கு. தன்னம்பிக்கையை வளர்ப்பது குறித்து மாணவிகளுக்கு விளக்கம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. உங்கள் நல்வாழ்த்துக்கள். சி சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. உங்கள் நல்வாழ்த்துக்கள். சி சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. பயணிகள் கவனத்திற்கு. லண்டன் செல்லுவோர் கவுண்டர் நம்பர் 4 கவுண்டர் நம்பர் 8 செல்லவும். 4ஆம் நம்பர் அன்லக்கி என்பது பைலட் அம்மாவின் நம்பிக்கை. சால்சா நடனம் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே விண்டோ சீட் வழங்கப்படும். பேக்கை ஒரு விரலால் தள்ளுபவர்களுக்கு ஐல் சீட் வழங்கப்படும். இவை தெரிந்தவர்களுக்கு மட்டுமே சீட் வழங்கப்படும். ஹாப் ஹாப், ஸ்னேக் டான்ஸ், பாசிங் தி பார்சல், ரிங்கா ரிங்கா ரோசஸ், மேரி கோ ரவுண்ட். பயணத்தை ஆக்கலாம் கிரேசி. VIP 360 வீலிங் ஆக்கும் ஈஸி. ஹாப்பி ஜர்னி. VIP exclusive showroom 145 Vision Street. Phone 222791. Little Mayfair 321 MG Road, புதுச்சேரி. காசு மேல வெள்ளி காசு வந்து கொட்டுகிற நேரம் இது. நம்ம ராம் சில்க்ஸ்ல ஆடைகளோடு வெள்ளி தரும் நேரம் இது. ஆடைகள் புதுவிதமா வாங்கலாம், விதவிதமா, கூடவே இலவசமா வெள்ளி காசு. நம்ம ராம் சில்க்ஸ்ல ஆடைகளோடு வெள்ளி தரும் நேரம் இது. ஒவ்வொரு 1000 ரூபாய் பர்ச்சேஸிற்கு 1 கிராம் வெள்ளி காசு இலவசம். ராம் சில்க்ஸ், பாண்டிச்சேரி. நம்ம ராம் சில்க்ஸ்ல ஆடைகளோடு வெள்ளி தரும் நேரம் இது. ஆடைகள் புதுவிதமா வாங்கலாம், விதவிதமா, கூடவே இலவசமா. ஒவ்வொரு 1000 ரூபாய் பர்ச்சேஸிற்கு 1 கிராம் வெள்ளி காசு இலவசம். ராம் சில்க்ஸ், பாண்டிச்சேரி.
நிறைவான தங்கம். ராம் தங்கநகை மாளிகை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை 100 அடி சாலையில் மாமூல் கேட்டு தொழிலதிபரை கத்தியால் வெட்டிய ரவுடிகளை தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர். புதுவை 100 அடி சாலையில் வாகன உதிரி பாகங்கள் கடையினை நடத்தி வரும் தங்கமணி என்பவரிடம் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பாக ரவுடி நொல்லபாலாவின் மைத்துனர்களான செல்வம், முனியாண்டி மற்றும் அவரது கூட்டாளிகள் மாமூல் கேட்டு மிரட்டியுள்ளனர். இதனால் பயந்து போன தங்கமணி 2000 ரூபாயினை கொடுத்துள்ளார். இதன் பின்னர் 6 மாதங்களுக்கு முன்பாக மாமூல் கேட்டு மிரட்டியதால் இது குறித்து தங்கமணி முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார். இதுபோன்ற சூழ்நிலையில் ரவுடிகள் செல்வம், முனியாண்டி ஆகியோர் வெள்ளிக்கிழமை அன்று இரவு கடைக்கு சென்று தங்கமணியிடம் மாமூல் கேட்டு மிரட்டியுள்ளனர். இதற்கு மறுப்பு தெரிவித்த தங்கமணியை ரவுடிகள் கத்தியால் வெட்டிவிட்டு தப்பியோடிவிட்டனர். படுகாயம் அடைந்த தங்கமணி தற்போது அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து ரவுடிகளை தேடி வருகின்றனர். லாஸ்பேட்டை கொட்டுப்பாளையம் நாகாத்தம்மன் கோவிலில் நடைபெற்ற 108 திருவிளக்கு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை லாஸ்பேட்டை கிருஷ்ணா நகர் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஆதிபராசக்தி கோவிலில் மௌன சாமியார் பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார். இதில் பெண்கள், ஆண்கள், மாணவர் ஆசி பெற்றனர். நிகழ்ச்சியினை ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர். லாஸ்பேட்டை கொட்டுப்பாளையத்தில் அமைந்துள்ள நாகாத்தம்மன் கோவிலில் 108 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர். விழா ஏற்பாடுகளை ஆலயத்தின் அறங்காவலர் குழு செய்திருந்தனர். தேசிய அளவிலான கிரிக்கெட் போட்டியில் பதக்கம் வென்ற புதுவை அணியினரை முதல்வர் ரங்கசாமி பாராட்டினார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடைபெற்ற 13வது தேசிய அளவிலான 2020 கிரிக்கெட் போட்டியில் 16 மாநில அணிகள் கலந்து கொண்டன. இதில் புதுவை அணியினர் முதலிடம் வென்று பதக்கத்தை கைப்பற்றினர். வெற்றி பெற்ற அணியினர் புதுவை முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அப்போது கிரிக்கெட் அசோசியேஷன் தலைவர் ரத்னபாண்டியன், அசோக்குமார் மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுவையில் சுசிலாபாய் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை தொடர்பான விளக்கம் அளிக்கப்பட்டது. புதுவை சுசிலாபாய் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பில் 11ஆம் வகுப்பு NSS மாணவியருக்கு தன்னம்பிக்கையூட்டும் பயிலரங்கம் நடைபெற்றது. நிகழ்ச்சியை முன்னின்று நடத்திய NSS மாநில இணைப்பு அதிகாரி முனைவர் ராஜன் பேசுகையில், வாழ்க்கையில் ஏற்படும் சிறு சிறு தோல்விகளை தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவத்தை இந்த வயதிலேயே கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை எடுத்துரைத்தார். முன்னதாக வரவேற்புரை வழங்கிய சுசிலாபாய் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி முதல்வர் குப்புசாமி பேசுகையில், NSSன் நோக்கம் செவ்வனே நிறைவேற்றுவதாக புகழ்ந்தார். சிறப்பு சொற்பொழிவாளராக புதுவை மைத்ரேயி தற்கொலை தடுப்பு மையத்தின் இயக்குநர் குமார் பேசுகையில், புதுவையில் தற்கொலை செய்து கொள்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும், விழிப்புணர்வு இல்லாமையே இதற்கு காரணம் என்றும், கோபத்தை அல்லது உணர்வுகளை நம்பகமானவர்களிடம் பகிர்ந்து கொண்டால் நாம் அதிலிருந்து விடுபடலாம் என்றும், இவ்வாறு உள்ள மற்றவர்களுக்கும் இதை தெரிவிக்கலாம் அல்லது மைத்ரேயி நிறுவனத்தை நேரிலோ தொலைபேசி வாயிலாகவோ தொடர்பு கொள்ளலாம் என பேசினார். வாழ்த்துரை வழங்கிய NSS ஒருங்கிணைப்பாளர் பூபதி, ஆசிரியர்களே மாணவ மாணவிகளுக்கு சிறந்த ஆலோசகர்கள் என்றும் அவர்களை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் பேசினார். இந்நிகழ்ச்சியில் புதுவையில் உள்ள அனைத்து மேல்நிலைப் பள்ளிகளில் பயிலும் NSS மாணவிகள் கலந்து கொண்டனர்.
புதுவை தாகூர் கலைக்கல்லூரியில் நடைபெற்ற கருத்தரங்கில் ஆளுமை பண்புகள் குறித்து மாணவ மாணவிகளுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. புதுவை லாஸ்பேட்டை தாகூர் கலைக்கல்லூரி நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் கல்லூரி மாணவர்களிடம் ஆளுமை பண்புகளை வளர்த்தெடுக்கும் நோக்கில் விழிப்புணர்வு கருத்தரங்கம் சனிக்கிழமையன்று நடத்தப்பட்டது. திட்ட அலுவலர் செல்வ பெருமாள் வரவேற்புரையாற்ற நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் வாசுகி தலைமை தாங்கினார். ஆளுமை பண்புகள் என்ற தலைப்பில் கல்லூரியின் தத்துவத்துறை பேராசிரியர் சம்பத்குமார் சிறப்புரையாற்ற இதில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். உங்கள் நல்வாழ்த்துக்கள். சி சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. உங்கள் நல்வாழ்த்துக்கள். சி சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. பயணிகள் கவனத்திற்கு. லண்டன் செல்லுவோர் கவுண்டர் நம்பர் 4 கவுண்டர் நம்பர் 8 செல்லவும். 4ஆம் நம்பர் அன்லக்கி என்பது பைலட் அம்மாவின் நம்பிக்கை. சால்சா நடனம் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே விண்டோ சீட் வழங்கப்படும். பேக்கை ஒரு விரலால் தள்ளுபவர்களுக்கு ஐல் சீட் வழங்கப்படும். இவை தெரிந்தவர்களுக்கு மட்டுமே சீட் வழங்கப்படும். ஹாப் ஹாப், ஸ்னேக் டான்ஸ், பாசிங் தி பார்சல், ரிங்கா ரிங்கா ரோசஸ், மேரி கோ ரவுண்ட். பயணத்தையாக்கலாம் கிரேசி. VIP 360 வீலிங் ஆக்கும் ஈஸி. ஹாப்பி ஜர்னி. VIP exclusive showroom 145 Vision Street. Phone 222791. லிட்டில் மே ஃபேர் 321 MG ரோட் புதுச்சேரி. ஜில் என்ற காற்றுடன் கண்கவர் வண்ணங்கள் மின்னும் ஃபேன்களுக்கு பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ். டிசைனர் ஃபேன், சீலிங் ஃபேன், டெக்கரேட்டிவ் சீலிங் ஃபேன், பெடஸ்டல் ஃபேன் வித் ரிமோட், டேபிள் ஃபேன், ஏர் சர்க்குலேட்டர், வால் ஃபேன், எக்ஸாஸ்ட் ஃபேன், டவர் ஃபேன், மினி ஃபேன் மற்றும் 5 ஸ்டார் ரேட்டட் எனர்ஜி சேவிங் ஃபேன்கள் வாங்கிட பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ். உஷா, பஜாஜ், கிராம்ப்டன் கிரீன்ஸ், அல்மனாட், ரெமி, விஜய். 7000 சதுர அடியில் பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சூப்பர் மார்க்கெட் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பாண்டிச்சேரி. கிரைண்டர் மிக்ஸி இல்லாம ஒரு கிச்சனா? மணி எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து பாருங்க. கிரைண்டர்ல எத்தனை பிராண்ட்ஸ், எத்தனை மாடல்ஸ். பிரஸ்டீஜ், அல்ட்ரா, சௌபாக்யா, பட்டர்ஃப்ளை, பிரீமியர், அமிர்தான்னு எல்லா லீடிங் கம்பெனிகளோட டேபிள் டாப் டில்டிங் கிரைண்டர்ஸ். லக்ஷ்மி கிரைண்டர் கூட இருக்கு. மிக்ஸில பிரீத்தி, பட்டர்ஃப்ளை, பிரஸ்டீஜ், பிரீமியர்னு எல்லாமே பெஸ்டா இருக்கு. ஃபுட் ப்ராசஸர், ஹேண்ட் பிளெண்டர், ஜூசர், காஃபி மேக்கர், ரோட்டி மேக்கர், இப்படி எல்லாமே இருக்கு. 0% ஃபினான்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். பாண்டி தென்னார்காடு மாவட்டங்களுக்கு இலவச டோர் டெலிவரி. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பாண்டிச்சேரி. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே, உள்ளம் நாடுமே, எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள்
கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள் கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நம்பிக்கை பெற்ற தீபம் பிரமோட்டாஸ் நிறுவனத்தின் மேலும் ஒரு புதிய மனைப்பிரிவு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர், தவளக்குப்பம் டு வில்லியனூர் மெயின் ரோட்டில் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி எதிரிலேயே அமைந்துள்ள நகர்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். மனையின் சிறப்பம்சங்கள்: சுவையான குடிநீர், உடனடி மின்சாரம், நல்ல காற்றோட்டமான மனைப்பிரிவு, அகலமான சாலை வசதி, 24 மணி நேர பஸ் போக்குவரத்து வசதி. மனைக்கு மிக அருகில் அரவிந்தர் கண் மருத்துவமனை, சிங்கிரி கோவில், பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகள். முதலீடு செய்வதற்கும் உடனே வீடு கட்டுவதற்கும் மிகச்சிறந்த இடம்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். இவ்வளவு சிறப்பம்சங்களுடன் கூடிய மனையின் விலையோ மிக மிக குறைவு. மேலும் விவரங்களுக்கு தீபம் பிரமோட்டாஸ், செல் 9894236198, 9786990957. செய்திகள் தொடர்கின்றன. தமிழக முன்னாள் முதல்வர் அண்ணா நினைவு நாளையொட்டி பல்வேறு துறைகளை சேர்ந்தவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. பேரறிஞர் அண்ணாவின் 43வது நினைவேந்தல் நிகழ்ச்சியும் அண்ணா விருது வழங்கும் விழாவும் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றன. அண்ணா பேரவை நடத்திய இந்நிகழ்ச்சிக்கு புதுவை மாநில அமைப்பாளர் இளங்கோ தலைமை தாங்கினார். அண்ணாவின் பேரன் சௌமியன், பேத்தி இளவரசி முத்துக்குமார், சென்னை மாவட்ட அமைப்பாளர் செம்பியன், காஞ்சிபுரம் மாவட்ட அமைப்பாளர் முனுசாமி, தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி பொதுச் செயலாளர் தயாளன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அண்ணா பேரவைத் தலைவரும் அண்ணாவின் பேரனுமான மலர்வண்ணன், ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியை சரோஜா ஆகியோர் நினைவேந்தல் உரை நிகழ்த்தினர். இந்நிகழ்ச்சியில் சென்னையின் முன்னாள் மேயர் கணேசன், தமிழக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தோப்பூர் திருவேங்கடம், புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முத்து, கவிஞர் மறைமலையான், அண்ணா பேரவை மதுரை மாவட்ட அமைப்பாளர் பெய்யா, புதுச்சேரி அண்ணா பேரவை நெறியாளர் தியாகராஜன் ஆகியோருக்கு பேரறிஞர் அண்ணா விருதுகள் வழங்கப்பட்டன. இவ்விருதுகளை புதுச்சேரி சட்டப்பேரவை தலைவர் சபாபதி வழங்கி சிறப்புரை ஆற்றினார். முன்னதாக திருப்பூர் மாவட்ட அமைப்பாளர் தசரதன் நோக்க உரையும், அண்ணா பேரவையின் இணை செயலர் சாது அரிமாவளவன் வரவேற்புரையும் ஆற்றினர். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 84 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 84 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 5 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம்
நாளையும் 5 அடியாகவே காணப்படும் என்றும் வடகிழக்கு திசையிலிருந்து 24 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். மாமூல் தர மறுத்த வியாபாரிக்கு கத்திவெட்டு. பாதுகாப்பில்லாத நிலைமையால் கடைகளை மூடி சாலை மறியல், போலீசுடன் வாக்குவாதம். தானே புயலால் பசுமையை இழந்தது புதுவை. கருவடிக்குப்பம் கோவிலில் சாய்ந்த மரங்களுக்கு மீண்டும் உயிர் கொடுக்க வனத்துறை தீவிரம். புதுவையில் மேலோங்கி வரும் ரவுடிகள் அட்டகாசம். கடுமையான நடவடிக்கை எடுப்பது குறித்து எஸ்பி சிவதாசன் தலைமையில் ஆலோசனை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.